ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். மறுபடியும் நான் இந்த வீடியோ மூலமாக அல்லாவிட்டால் இதனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு ஜெபத்தோடு கூட நாங்கள் இந்த நேரத்திலே இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனை நான் உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, நீர் பெரியவர், அதிசயமானவர், உம்மலாகாத காரியங்கள் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நாங்கள் ஆண்டவரை கேட்க போகிற அந்த தேவனுடைய வார்த்தையை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களை வழிநடத்துங்க. உடைய கிருபையினால் எங்களை மூடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இடைப்படுங்க. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே மக்களை போய் சேர நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்தி முயற்சி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் உங்களை நான் வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த காலங்களிலே நாங்கள் இதுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையிலே இன்றைய நாளிலும் கூட நாங்கள் ஒரு காரியத்தை பார்க்கலாம். அதாவது ஒரு சிறந்த மனிதனாக அல்லாவிட்டால் ஒரு தலைவனாக நம்மை வடிவமைக்கக்கூடிய சில பண்புகளை குறித்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். என்னென்ன காரியம் எங்களை ஒரு சிறந்த மனிதனாக அல்லாவிட்டால் நல்ல ஒரு தலைவனாக எங்களை வடிவமைக்கும் என்றதை குறித்து நாங்கள் பார்க்கிற பொழுது 3 விஷயங்களை நான் இந்த நேரத்திலே உங்கள் மத்தியிலே நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். முதலாவது ஹம்பிள்னஸ். ஒரு மனிதனுக்குள்ளே மனத்தாழ்மையை தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். மனத்தாழ்மையாக நாங்கள் நடப்பதை தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். 2வது ஹங்க்ரி. எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விதமான பசி அல்லாவிட்டால் ஒரு தாகம் இருக்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவருக்காக வேகமாக ஓடக்கூடியதாக இருக்கு. 3வது ஸ்மார்ட். எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விதமான விவேகம் அல்லாவிட்டால் ஒரு விதமான புத்திசாலித்தனம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாங்கள் சிறந்தவர்களாக நாங்கள் வாழ முடியும். எனவே இந்த உலகத்திலே கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக அழைத்திருக்கிறார். ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஆபிரகாமை அழைத்தவர் சொல்லுகிறார், நீ முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று. அதனுடைய காரியத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது ஆண்டவர் என்ன அங்கே ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார் என்றால், நீ ஒரு நல்ல மனிதனாக இரு, நல்ல ஒரு தலைவனாக இரு என்பதைத்தான் வலியுறுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது ஹம்பிள்னஸ் என்று நாங்கள் பார்க்கிற பொழுது முதலாவது கிறிஸ்துவை எங்களுடைய மையமாகவும் மற்ற காரியங்களை அதர்ஸ், ஃபேமிலிஸ், மினிஸ்ட்ரிஸ், மற்ற எல்லா காரியங்களையும் நாங்கள் அதற்கு முன்பதாக நாங்கள் வைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எங்களுடைய மையத்திலே கிறிஸ்து இருப்பதை தேவன் விரும்புகிறார். ஹங்க்ரி என்று நாங்கள் பார்க்கிற பொழுது அதாவது நாங்கள் கடவுளுக்காக ஒரு துடிதுடிப்பு. இங்கே போடப்பட்டிருக்கிறது அந்த நல்ல ஒரு ஆங்கில பதம் ஹோலி ரெஸ்ட்லெஸ்னஸ். அதாவது ஆண்டவருக்காக நாங்கள் ஒரு அமைதியின்மை, அவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற அந்த துடிதுடிப்பு, அந்த வாஞ்சை எங்களுக்குள்ளே இருப்பதை தேவன் விரும்புகிறார். 3வது நான் ஸ்மார்ட் என்று சொல்லுகிற பொழுது இன்றைக்கு நாங்கள் உறவுகளை எப்படி நாங்கள் அறிந்து கொள்கிறோம், அந்த ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் எப்படி கட்டுகிறோம். ஒரு குடும்ப தலைவனாக, ஒரு அப்பாவாக, ஒரு கணவனாக, ஒரு லீடராக நாங்கள் எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் கட்டுகிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறதை இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் நாங்கள் பார்க்கிற பொழுது முதலாவது ஹம்பிளுக்கு நாங்கள் ஒரு வசனத்தை நாங்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கலாம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2 verse 3 and 4. இது என்ன சொல்லுகிறது என்றால், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையிலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகள் அல்ல, பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களில் இருக்க கடவது. இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது இங்கே பவுல் பிலிப்பியருக்கு அவர் விதமாக சொல்லுகிறார், ஒருவரை ஒருவர் எங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண வேண்டும். இதுதான் அந்த தாழ்மையினுடைய சிம்டம், அடையாளம். இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து நாம் ஒன்றாக இருக்கும்படி அவர் ஜெபித்தார். அவர் ஜெபித்த அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது இயேசு அவருடைய வாழ்க்கையை இன்றைய நாளிலே எங்கள் மூலமாக அது
பகிரப்படுகிறது. அவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். எப்படி என்றால், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும் ஒன்றாய் இருக்கும்படி அந்த கடைசி அந்த ஜெபத்தை பிதாவிடத்தில் அவர் செய்கிற பொழுது ஒற்றுமைக்காக, மனத்தாழ்மைக்காக. இன்றைக்கு நாங்கள் ஒரு ஊழியர்களாக, தலைவர்களாக நாங்கள் மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கிறிஸ்து அன்றைய நாளிலே அவர் அந்த ஜெபத்திலே மையமாக வைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே தாழ்மையுடன் இருப்பது என்பது நம்மை பற்றி குறைவாக நினைப்பதல்ல, மாறாக நம்மை பற்றி நாங்கள் குறைவாக நினைப்பது. இது ரெண்டும் ஒரே பதம் மாதிரி இருக்கிறது. தாழ்மை என்பது நம்மை பற்றி குறைவாக நினைக்கிற காரியம் அல்ல, ஆனால் நம்மை பற்றி நாங்கள் என்னிலும் விட மற்றவர் சிறந்தவர் என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த ஹம்பிள் என்றதை நாங்கள் பார்க்கிற பொழுது தாழ்மை எப்படி இருக்கும் என்றால், தாழ்மை முதலாவது இவ்விதமாக இருக்கும். நாம் ஒன்றை பேசுவதற்கு முன்பே நாங்கள் கேட்கிறோம், பதில் அளிப்பதற்கு முன்பதே நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். இதுதான் உண்மையான தாழ்மை. இன்றைக்கு ஒரு லீடர் அவருக்கு கீழே இருக்கிற மற்றவர்களை பார்த்து சில காரியங்களை அவர் பேசுகிற பொழுதே அதற்கு முன்பதாகவே அவர்கள் கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதாவது அவர் பேசுவதற்கு முன்பதாகவே அவர்கள் கேட்பதற்கு ஆயத்தமாகவும், அவர் பதில் சொல்லுவதற்கு முன்பதாகவே அதை புரிந்து கொள்ளுகிற அந்த மனப்பக்குவம் தான் தாழ்மை. இன்றைக்கு நிறைய பேர் இந்த கேட்கிறது குறைவாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாமைக்கு அல்லாவிட்டால் இன்றைக்கு ஒரு தவறான எண்ண கருத்துக்கள் அல்லாவிட்டால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல வேர்ட்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வருகுதுண்டா, அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. இவர் என்னத்தை சொல்கிறது, நான் என்னத்தை கேட்கிறது என்று அந்த மனநிலை. இன்றைக்கு அது ஒரு பெருமை என்றே நாங்கள் பார்க்கிறோம். ரெண்டாவது, இன்றைக்கு பொசிஷன், பதவிக்காக, பேருக்காக, புகழுக்காக நாங்கள் இன்றைக்கு போட்டி போடாமல் எங்களுக்கு கிடைக்கிறதான அந்த காரியத்தை, அந்த பொறுப்புகளை, அந்த ஊழியத்தை, அந்த தன்மையை நாங்கள் பொறுப்புணர்வோடு அதை நாங்கள் மதித்து நாங்கள் செயற்படுகிறவர்களாக இருக்கிறது தான் உண்மையான ஒரு தாழ்மை. மூன்றாவது நாங்கள் பார்க்கிறோம், அதாவது தற்பாதுகாப்பு மற்றும் திருத்தம் இல்லாமல் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுவது, வெறுப்பில்லாமல் அந்த கருத்துக்களை அங்கீகரித்து அதை செயற்படுத்துவது. நான்காவது நாங்கள் பார்க்கிறோம், மற்றவர்களின் குழுவிலுள்ள, சபையிலுள்ள, குடும்பத்தில் உள்ளவருடைய வெற்றியை நாங்கள் கொண்டாடுகிறோம். பாதுகாப்பு இல்லாமல், அல்லாவிட்டால் எனக்கு ஐயோ கவலையாக இருக்கிறது, அவன் இவ்வளவு காரியத்தை செய்துட்டான், இவன் இதில் நல்ல சக்ஸஸாக போகிறான், நல்லா இருக்கிறான்னு சொல்லி அவர்கள் எரிச்சல் அடையாமல், ஒரு சபை, ஒரு குழு அவர்கள் நன்றாக செய்து வெற்றி அடைகிற பொழுது அவர்களை செலிப்ரேட் பண்ணுகிறது, அதை கொண்டாடுகிறது ஒரு நல்ல தாழ்மையாக இருக்கிறது. அதே போல் ஒரு முழு உடலினுடைய நன்மைக்காக தன்னுடைய தனிப்பட்ட வெறுப்புகளையும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதுதான் தாழ்மை. இன்றைக்கு சபை என்பது இதோடைய சரீரமாக இருக்கிறது. எனவே இந்த சரீரத்திலே ஒரு அவயவம் பாடுபட்டால் மற்ற அவயவங்கள் எல்லாம் சேர்ந்து பாடுபட வேண்டும். ஒரு அவயவம் சந்தோஷப்பட்டால் மற்றதெல்லாம் சேர்ந்து சந்தோஷப்பட வேண்டும். எனவே முழு உடலின் நன்மைக்காக தனிப்பட்ட வெறுப்புகளை நாங்கள் ஒதுக்கி தள்ளுகிறவர்களாக நாங்கள் இருப்பதே உண்மையான சிறந்த ஒரு தாழ்மையாக இருப்புகிறதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அதே போல் நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு எதுவெல்லாம் தாழ்மை இல்லை. இன்றைக்கு ஆளுங்க இன்றைக்கு ட்ராமா பண்ணுறாங்க, இன்றைக்கு ஆக்ட் பண்ணுகிறார்கள். எப்படி என்று பார்க்கிற பொழுது, முதலாவது பயத்தினால் பிறக்கிற அந்த அமைதி தாழ்மை அல்ல. சிலர் பயத்தினால ஐயோ அவர் அப்படி சொல்லிடுவேன், என் வேலை போயிடும், என்னை பற்றி தவறாக புரிஞ்சு கொள்ளுவார்ன்ற அந்த மென்டாலிட்டியில் வாரது தாழ்மை அல்ல. ரெண்டாவது நாங்கள் பார்க்கலாம், ஒரு வேலையில் ஒரு விதமான நன்மையும் ஒரு விதமான வெற்றி இல்லை, ஒரு சக்ஸஸ் இல்லாத, உறுதி இல்லாத ஒரு தன்மை, சக்ஸஸ் இல்லாத ஒரு ஒர்க், அது உண்மையான தாழ்மை அல்ல. மாறாக இன்னொன்று நாங்கள் பார்க்கலாம், மூன்றாவது தவறான அடக்கம் அல்லாவிட்டால் சுய மதிப்பு. தன்னுடைய சுய மதிப்புக்காக ஆளுங்க இப்படி நினைப்பாங்க அப்படி நினைப்பாங்கன்னு சொல்லி
தவறான அடக்கம் இன்றைக்கு காணப்படுகிறது. இவைகள் ஹம்பிள் அல்ல. நாலாவது நாங்கள் பார்க்கிற பொழுது கடினமான வார்த்தைகளை குடும்பத்திலோ அல்லாவிட்டால் லீடர்ஷிப் சபையிலேயோ நாங்கள் சொல்லுகிற பொழுது அதை தவிர்ப்பது. அல்லாவிட்டால் ஒன்றை சொல்லிவிட்டால் ஒரு குற்றத்தை சரி செய்யும்படி அவர்களை பார்த்து நாங்கள் கடிந்து கொள்ளுகிற பொழுது அவர்கள் அந்த இடத்தை விட்டுட்டு வேறு இன்னும் ஒரு இடத்தை தேடி போகிற மக்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் ஹம்பிள் இல்லை, தாழ்மை இல்லை. எனவே மனத்தாழ்மை உண்மையை தைரியத்தோடு பேசுகிறதாக இருக்கிறது. அதுதான் தாழ்மை. எனவே அங்கே அன்பு இருக்கும். அன்பினாலே அவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள். அன்புக்கு அவர்கள் அடிமையாக இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே தாழ்மை என்பது இங்கே நாங்கள் பார்க்கிறோம், அது பாசிட்டிவான காரியமாக இருக்கும். தாழ்மை இல்லாத நெகட்டிவான காரியமாக இருக்கிறதை இங்கே நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த உலகத்திலே 2 வகையான மக்களை நாங்கள் பார்க்கலாம். 2 வகையான மக்கள் எப்படி விதமாக இருக்கிறார்கள். முதலாவது வெளிப்படையான வகை, அதாவது இவர்கள் ஆணவம் அல்லாவிட்டால் திமிர் பிடித்த மக்களாக இருக்கிறார்கள். அரகன். இவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கிற பொழுது எனக்கு என்ன மேன்மை கிடைக்கும், எனக்கு என்ன பேர் கிடைக்கும், எனக்கு என்ன புகழ் கிடைக்கும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை பெருமையான பேச்சுக்களை பேசுவதையே இவர்கள் விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய கவனத்தை, மற்றவருடைய கவனத்தை தங்கள் மேலே ஈர்க்கிறவர்களாக ஒரு ஸ்பாட்லைட் போல இவருடைய வாழ்க்கை இருக்கும். 2வது கேட்டகரி எப்படி இருக்கும் என்றால் மிகவும் குறைவான ஆபத்தானவர்கள், ஆனால் இன்னும் புரிந்து கொள்ள தகுதியானவர்கள். இவர்கள் தங்களையே தாழ்மையாக எண்ணுவார்கள். ஏன்னா நான் ஒன்றுக்கும் உதவாதவன், என்னால் முடியாது, எனக்கு அவ்வளோ ஞானம் இல்லை, எனக்கு வயசாயிட்டு, ஐ கேனாட் என்று சொல்லி தங்களையே தாழ்த்துகிற மக்களாக இருப்பார்கள். இதுவும் வெரி டேஞ்சர். ஒன்று பெருமையாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் தங்களை தாழ்த்துகிறவர்களாக அடிமட்டும் தாழ்த்தி தங்களால் முடியாது என்று சொல்லி சோர்ந்து போகிற 2வது கேட்டகரி மக்களும் இருக்கிறார்கள். எனவே நாங்கள் இந்த காலத்திலே எந்த மக்களாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த காலத்திலே நாங்கள் ஒரு கமிட்மெண்ட், அல்லாவிட்டால் ஒரு அர்ப்பணிப்பு எப்படி இருக்க வேண்டுமென்றால், ஒரு தலைவன் குழுவுக்காக நாங்கள் எல்லா ஈகோக்களை விட்டு, அல்லாவிட்டால் கட்டுப்பாட்டை விட்டு நாங்கள் ஒத்துழைத்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் சேவை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கே இதை நாங்கள் பார்க்கப்படுது எங்களுக்கு ஈகோ. இன்றைக்கு தலைவர்கள் மத்தியில் ஈகோ. அதே மாதிரி நாங்கள் பார்க்கிறோம் பணியை கட்டுப்பாட்டை விட ஒத்துழைப்பை, அவர்கள் அந்தஸ்தை இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்றால் இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இவைகளை நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்பதை தேவன் இன்றைக்கு விரும்புகிறார். இன்றைக்கு நாங்கள் பெருமையற்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும், தாழ்மை உள்ளவர்களாக நடக்க வேண்டும் என்பதை தேவன் வலியுறுத்துகிறார். எனவே கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தை எங்களில் இருக்க வேண்டும். 2வது நாங்கள் பார்க்கிறோம் ஹங்கரி. இன்றைக்கு பசி. இன்றைக்கு இந்த பசி தாகம் இல்லாவிட்டால் வாழ்க்கையில் எதையுமே நாங்கள் சாதிக்க முடியாது. இன்றைக்கு பசி என்பது எங்களை ஓடச் செய்கிறோம். இன்றைக்கு சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்கணுமெண்டா, இன்றைக்கு உங்களுக்கு நல்ல காலையில் மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிட்டீங்க, நல்லா ஒரு சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டீங்க, உங்களுக்கு பசியே இல்லை. ஆனால் நல்ல ஒரு சாப்பாடு உங்களுக்கு முன்பதாக வைக்கிற பொழுது அந்த சாப்பாடுடைய பெருமதி எங்களுக்கு தெரியாது. சும்மா கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வச்சிருவோம். ஆனால் 3 நாள் ஒரு சாப்பிடாத ஒரு நபருக்கு முன்பதாக ஒரு நல்ல அழகான ஒரு லஞ்ச், ஒரு நல்ல ஒரு பிரியாணி நாங்கள் வச்சோம்னா அவர் எவ்வளவு அந்த பசியோடு அவர் சாப்பிடுவார். அவர் ஒன்றையுமே பார்க்க மாட்டார். அப்படி சாப்பிடணும், ஸ்டைலாக சாப்பிடணும், டிசிப்ளினாக, டீசெண்டாக. இன்றைக்கு எங்களுக்கு இந்த ஹங்க்ரி இருக்க வேண்டும். நாங்கள் பார்க்கலாம், ரோமருக்கு பவுல் விதமாக எழுதுகிறார். ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனம், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்.
இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் ஆண்டவருக்கு மேலே பசிதாக உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற அந்த துடிப்பு எங்களுக்கு இருக்க வேண்டும். எவ்வளவு காலம் என்று எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய மனிதனுடைய ஆயுள் நாட்கள் எப்போ என்று தெரியாது. இன்றைக்கு பயங்கரமான காலத்துக்குள்ளே இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. கடைசி காலத்திலே நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவருக்காக நாங்கள் வேகமாக ஓட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். அருமையான சகோதரி சகோதரியே, இந்த வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்திலே நீங்கள் ஆண்டவருக்காக பசி உள்ளவர்களாக இருங்க. ஆண்டவருக்காக தாகம் உள்ளவர்களாக இருங்க. வேதம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை அவர் ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார். வறண்ட நிலத்தை மேல் அவர் ஆறுகளை பாய்ச்சுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அந்த பசி தாகம் எங்களுக்குள்ள இருக்கிற பொழுது ஆண்டவர் எங்களை உபயோகப்படுத்துகிறவராக இருக்கிறார். இங்கே நாங்கள் ஹங்க்ரி என்று பார்க்கிற பொழுது பசி நம்மை கடவுளின் பணியை நோக்கி நகர்த்துகிறதாக இருக்கிறது. அவர்கள் எப்பொழுதுமே அதிகமாக தேடுகிறார்கள். பசியுள்ள மக்கள் சுய உந்துதல் மற்றும் விடாமுயற்சியுடன் இருப்பதால் ஒரு தலைவர் அல்லாவிட்டால் அவருக்கு மேலே இருக்கிறவர் கடினமாக உழைக்கும்படியாக அவரை உந்தி தள்ள வேண்டிய தேவையில்லை. இங்கே நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது அந்த பசி, அந்த தாகம், அந்த ஒரு விதமான துடிப்பு ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பொழுது மேலே இருந்து புஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை செய், பைபிள் வாசி, ஆண்டவருக்காக ஓடு, கர்த்தருடைய பணியை செய், வாங்க சபைக்கு வாங்க, ஆண்டவரை தேடுங்க, இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவனுக்குள்ள ஏற்கனவே அந்த ஹங்க்ரி, அந்த பசி, அந்த தாகம் இருக்கிறதுனால அவன் வாஞ்சையோடு ஆவலோடு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், பசி உள்ளவர்கள் சுய உந்துதல் மற்றும் விடாமுயற்சியுடன் இருப்பதால் ஒரு மேலாளர், ஒரு பாஸ் அவரை கடினமாக உழைக்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே இந்த நேரத்தில் நாங்கள் எப்படியான பசி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்திப்போம். சிந்திக்கிற பொழுது ஆண்டவன் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதே மாதிரி நாங்கள் பார்க்கலாம், உண்மையான பசி என்பது எது, உண்மையான ஹங்க்ரி, தாகம் என்பது எது என்று நாங்கள் பார்த்தா, சொல்லப்படுவதற்காக ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படும் வரை காத்திருக்காமல் நாம் முயற்சியை எடுக்கிறவர்களாக, முயற்சியிலே நாங்கள் இறங்குறவர்களாக இருப்போம். வெயிட் பண்ண மாட்டோம். ஒரு இது வரட்டும், அவங்க வந்து என்ன புஷ் பண்ணட்டும், அவங்க சொல்லட்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். அந்த பசி நம்மளை தானாகவே முயற்சி செய்ய வைக்கும், அந்த ஸ்டெப்பை எடுக்க வைக்கும். இன்றைக்கு நாங்கள் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு கொமாண்ட் வரட்டும். ஆனால் ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டா, நீங்கள் உலகம் முழுவதும் போய் சீசராக்குங்கள், உலகம் முழுவதும் போய் சுவிசேஷம் சொல்லி மக்களை சீசராக்குங்கள் என்று சொல்லியிருக்கு. ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு பயப்படுறோம். இல்லை, இன்னும் ஒரு சவுண்ட் எங்களுக்கு கேட்கணும். இல்லை, இன்றைக்கி ஹங்க்ரி என்பது சொல்லப்படுவதற்காக காத்திருக்காமல் நாங்கள் களத்தில் இறங்குறவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது நாங்கள் பார்க்குறோம், மக்கள் கடவுளுக்கு முக்கியமானவர்கள் என்பதால் நாம் சிறந்து விளங்குகிறோம். இன்றைக்கு ஒவ்வொரு மக்களும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற மக்களாக இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ஒரு பாவி மனம் திரும்புவதன் நிமித்தமாய் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறதா. அப்படி என்றால் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முக்கியமானவர்கள். எனவே ஒரு ஹங்க்ரி என்பது இந்த மென்டாலிட்டியை கொண்டு வரும், இந்த மைண்ட் செட்டை கொண்டு வரும். இந்த ஆத்மா அழிந்து விடக்கூடாது, இவனுக்கு இயேசுவை பற்றி சொல்லப்படும் என்ற அந்த நோக்கத்தை கொண்டு நடத்துகிறதா இருக்குது. இன்னொன்று, மூன்றாவது விஷயத்தை நாங்கள் பார்க்குற போது, பணி தேவைப்படும் போது நமது வேலையை எல்லைக்கு அப்பால் சேவை செய்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கிறது, ஆனால் அது இவ்வளவு தான் நாங்கள் முடிக்கணும் இல்லை, அதுக்கு அப்பால் நாங்கள் கடந்து போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுவதற்கு பங்கு தரிசனம் பெரிதாக இருக்க வேண்டும், எங்களுடைய அந்த எல்லை இன்னும் பெரிதாக இருக்க வேண்டும். ஒரு வட்டத்துக்குள்ளே நாங்கள் காரியங்களை செய்கிறவர்களாக, அதே வட்டம், அதே நபர், அதே இடம் இல்லை, நாங்கள் கொஞ்சம் மூவ் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெரிய இடம். ஹங்க்ரி எப்படி ஆகும் என்றால், நாங்கள் சொன்ன எல்லையை விட இன்னும் எங்களை பெரிதாக்கும், நாங்கள் போட்ட திட்டத்தை விட இன்னும் எங்களை முன்னோக்கி நகர்த்துகிறதாக இருக்கிறது. அடுத்து நாலாவது நாங்கள் பார்க்குற பொழுது, கடவுளின் நோக்கங்களை
முன்னேற்றும் போது மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம். இப்போ ஆண்டவருடைய நோக்கத்தை நாங்கள் செய்கிற பொழுது சில மாற்றங்கள் வருகிற பொழுது ஓகே, நாங்கள் சில நேரங்கள் அதிலே நாங்கள் செட் ஆயிரும். ஒரு இடத்துலையே ஏரியாவிலே நாங்கள் செட் ஆயிரும். ஆபிரகாம் அந்த தன்னுடைய சொந்த ஊரை விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து அந்த ஹாரான்லே அவர் அப்படியே செட்டில் ஆகிட்டார். ஏன்னா அங்கே நல்ல வளங்கள் இருக்கிறது, நல்ல புல், நல்ல எல்லா வசதிகளுமே இருக்கிறது. இது ஓகே என்ற அந்த நிலைக்கு அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் ஆண்டவருடைய நோக்கத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டுமானால் நாங்கள் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில கடினமான சூழ்நிலைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில போராட்டமான சூழ்நிலைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அங்கே வெற்றிகளை நாங்கள் பார்க்கலாம், கானானை நாங்கள் அடைய முடியும். எனவே கொஞ்சம் நல்ல செழிப்பான இடத்தை அல்ல, மாறாக பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசம் முன்பதாக இருக்கிறது. அங்கே போகணும்னா கொஞ்சம் மூவ் பண்ணணும், சில மாற்றங்களை நாங்கள் செய்யணும், சில கடினமான பாதைகளை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். 5வது நாங்கள் பார்க்கிற பொழுது மக்கள் கிறிஸ்துவை சந்திக்க எது உதவும் என்று நாங்கள் கேட்கிறோம். இன்றைக்கு இந்த ஹங்கிரி என்ன செய்யணும்? மக்கள் இயேசுவை பார்க்கணும், இயேசுவை சந்திக்க வேண்டும், இயேசுவோடு கூட மக்கள் நடக்கணும், அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்கும். இன்றைக்கு ஆண்டவருக்காக நாங்கள் ஓட வேண்டிய இந்த காலத்தில் இருக்கிறோம். எனவே எதுவெல்லாம் இன்றைக்கு பசி அல்ல, எதுவெல்லாம் ஹேங்க்ரி அல்ல என்று நாங்கள் பார்க்கிற பொழுது, முதலாவது இது பதவிக்கு, அங்கீகாரத்துக்கு, செல்வாக்குக்கு, சொந்த லட்சியத்தை நிறைவேற்றுகிற காரியமாக இருக்கு. இது உண்மையான ஹேங்க்ரி பசி அல்ல. எது வேண்டாம், பதவி, அங்கீகாரம், செல்வாக்கு, பணம், என்னுடைய சொந்த லட்சியம், என்னுடைய பெயர், புகழ், இவைகளுக்காக நான் என்ன செய்யணும், இது உண்மையான ஹேங்க்ரி அல்ல. 2வது கனி இல்லாத வேலை, அங்கே ஒரு விதமான நன்மையும் இல்லை, ஒரு விதமான பலனும் இல்லை, எந்த விதமான ரிசல்ட்டும் இல்லை, ஆனால் அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். இது உண்மையான பசி அல்ல. 3வது நாங்கள் பார்க்கிறோம் ஆரோக்கியமற்ற முயற்சியினால் இயக்கப்படும் சோர்வு. ஒரு ஆரோக்கியம் இருக்காது, உண்மையான நேர்வழி இருக்காது, சத்தியத்தோடு கூட பைபிளோடு கூட சேர்ந்து போகாதவருடைய வாழ்க்கை. அவர்கள் வேறொரு வழியிலே ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அங்கே பார்க்கிற பொழுது அவர்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள், ஆனால் சோர்வோடு கூட இருக்கும். அங்கே ஒரு புத்துணர்ச்சி, ஒரு மாற்றம், ஒரு விடுதலை அங்கே இருக்காது. இன்னும் ஒரு உண்மையான காரியம், ஜெபம் அல்லது பகுத்தறிவு இல்லாமல் எந்த நிகழ்ச்சியும் அசையாது. உண்மையான ஹங்கிரி இருக்குமா இருந்தால் அங்கே ஜெபம் தேவை. அங்கே இன்னும் தேவனுடைய அந்த வெளிப்பாடு, அந்த ரெவலேஷனை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இவைகள் இல்லாமல் எந்த நிகழ்ச்சி நிரல்களும் ஒரு அசைவை, ஒரு மாற்றத்தை ஏற்படுது. அன்றைக்கு நிறைய ப்ரோக்ராம், நிறைய நிகழ்ச்சிகள் இன்றைக்கு வருகிறது. ஆனால் ரிசல்ட்டை பார்க்குற பொழுது எந்த விதமான காரியம் இல்லை. அது ஒரு நிகழ்ச்சி, சும்மா ஒரு ப்ரோக்ராம் மாதிரி இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. எனவே ஆண்டவர் இன்றைக்கு எங்களை பார்த்து சொல்லுகிறார், அதிகமாக ஜெபிப்போம், அதே நேரத்தில் நாங்கள் தெளிவுள்ளவர்களாக, பகுத்தறிவுள்ளவர்களாக, அந்த பகுத்தறிகிற அந்த ஆவியுடையவர்களாக நாங்கள் செயற்படும் போது காரியங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். இங்கே நாங்கள் பார்க்கிறோம் நல்லதல்லாத பசி வகைகள் என்னவென்று நாங்கள் பார்க்கிற பொழுது, சிலர் தங்கள் பசியை சுயமாக வழிநடத்தி, தங்களுடைய பசியை சுயநலமாக வழிநடத்துகிறவர்கள். அது குழுவுக்கு நல்லதல்ல, அதை உணர்ந்து கொள்வது முக்கியமானது. இங்கே பசியின் வரையறை இதுவல்ல. சிலரை பார்த்தீங்கன்னா அவர்கள் சுயமாக தங்களுடைய காரியங்களுக்காக சில காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சபையினுடைய, ஒரு குடும்பத்தினுடைய, எல்லாவற்றில் அந்த தொழில் ஸ்தாபனத்தினுடைய காரியத்திற்காக அவர்கள் செயற்படாமல் தங்களுடைய காரியங்களுக்காக செயற்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். இங்கே நாங்கள் சில அப்ளிகேஷன், எல்லாவற்றால் கமிட்மெண்ட், எங்களுடைய உறுதிப்பாடு என்னவென்று நாங்கள் பார்க்கிற பொழுது, ஒரு பணியாளர் குழுவுக்காக, கடவுளின் பணிக்காக பசியுடன் இருக்க
நாங்கள் சேர்ந்து வேலை செய்கிறோம். இன்றைக்கு நீங்கள் சொல்லுகிறீங்களா? நாங்கள் சேர்ந்து வேலை செய்வோம். நாங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக சேர்ந்து நாங்கள் ஓட போகிறோம். சேர்ந்து காரியங்களை செய்ய போகிறோம். ஒரு பரந்த தேசம் இருக்கிறது. எனவே எங்களுக்கு முன்பதாக அறுவடை மிகுதியாக இருக்கிறது. நாங்கள் குழுவாக சேர்ந்து அந்த பசி தாகத்தோடு நாங்கள் ஓடி போய் அந்த அறுவடையை நாங்கள் செய்ய போகிறோம். மற்றது அழைப்பு மற்றும் ஆவியை சார்ந்திருப்பதை மற்றும் நடைமுறைகளை மந்தமாக்கும் ஆறுதலை நாங்கள் எதிர்க்கிறோம். இன்றைக்கு அழைப்பு மற்றும் ஆவியை சார்ந்திருப்பதற்கு பதிலாக நடைமுறை வாழ்க்கை, எங்களுடைய அனுபவம், எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அல்லாவிட்டால் மந்தமான ஆறுதல், ஒரு விதமான உத்வேகம் இல்லை, ஒரு விதமான அந்த ஆவியும் அனலும் இல்லாமல் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறவர்களாக இருக்கிறோம். அவைகளை நாங்கள் எதிர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் செயல்பாட்டிற்காக மட்டும் உழைக்கவில்லை, ஆனால் மாற்றத்திற்காக நாங்கள் உழைக்கிறோம். ஏதோ ரன் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும் என்று சபையில் ஏதோ நானும் வேலை செய்கிறேன் தெரியணும் என்று இல்லை, மாறாக நாங்கள் சேர்ந்து நாங்கள் ஒரு மாற்றத்துக்காக, ஒரு தமிழ் கம்யூனிட்டியிலே ஒரு மாற்றத்தை நம்முடைய சபைகளிலே நம்முடைய இருக்கிற பட்டணங்களிலே ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே நற்செய்தி மிகவும் முக்கியமானது. நகரம் மிகவும் உடைந்து விட்டது மற்றும் அழைப்பு குறைவாக திருப்தி அடைய முடியாத அளவுக்கு பெரிது என்பதனால் நாங்கள் பசியுடன் இருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நற்செய்தி மிகவும் முக்கியமானது. நகரங்கள் இன்றைக்கு உடைந்து போயிருக்கிறது, குடும்பங்கள் உடைந்து போயிருக்கிறது. எனவே நாங்கள் குறைவான திருப்தி அடைய முடியாமல் இன்றைக்கு நாங்கள் ஒரு பெரிய ஒரு பசி தாகத்தோடு, பெரிய ஒரு விஷனோடு, பெரிய ஒரு தாக்கத்தோடு நாங்கள் ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம். மூன்றாவது நாங்கள் பார்க்கிறோம் ஸ்மார்ட், விவேகம். எங்களுக்குள்ளே விவேகம். முதலாவது நாங்கள் பார்த்தோம் எங்களுக்குள்ளே அந்த ஹம்பிள்னஸ், ஹியூமிலிட்டி. ரெண்டாவது எங்களுக்குள்ளே அந்த ஹங்க்ரி, அந்த பசி, அந்த தாகம். மூன்றாவது எங்களுக்குள்ளே ஸ்மார்ட், நாங்கள் ஒரு விவேகம் உள்ளவர்களா. இங்கே இந்த ஸ்மார்ட் என்று சொல்லுகிற பொழுது உறவு முறை மற்றும் உணர்ச்சி நுண்ணறிவு, அதாவது மற்றவர்களை நாங்கள் புரிந்து கொண்டு எப்படி எங்களுடைய அந்த ஓட்டத்தோடு அவர்களை சேர்த்து விடுவது. சிலர் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், சிலர் பலன் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், சிலர் ஞானமுள்ளவர்களாக இருக்கிறார்கள், சிலர் ஞானமற்றவர்களாக இருக்கிறார்கள். எல்லாரையும் சேர்த்து எப்படி அவர்களுக்கு நேராக நாங்கள் ஓடப்போகிறோம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோப்பு 1:19 ஆகையால் என் பிரியமான சகோதரரை யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாகவும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். கொலோசியர் 4:6 சொல்லுகிறது, அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியாதிருக்கும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதுமே கிருபை பொருந்தினதாய் உப்பால் சாரமேற்றப்பட்டதாய் இருக்க கடவது. இங்கே நான் பவுல் சொல்லுகிறார் கொலோசியருக்கு, அதாவது எங்களுக்கு தெரியாது எப்படி நாங்கள் உத்தரவு சொல்ல வேண்டும் என்று. எங்களுடைய அந்த கொஞ்சம் அறிவினால் எங்களுக்கு தெரியாது, எங்களுடைய இந்த மாம்ச அறிவினால் எங்களுக்கு புரியாதா. அதனால் உங்களுடைய வசனம், உங்களுடைய வார்த்தை கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏற்றப்பட்டதாயும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே போல் அவர் யாக்கோப்புக்கு எழுதுகிற பொழுது 1:19 விதமாக சொல்லுகிறார். யாக்கோப்பு எழுதுகிற அந்த நிருபத்திலே நாங்கள் பார்க்க பொழுது, ஆகையால் என் பிரியமான சகோதரி யாவரும் இன்றைக்கு கேட்கிறதுக்கு தீவிரமாய், பேசுகிறதுக்கு பொறுமையாக, கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். இன்றைக்கு நாங்கள் ஞானமாக இன்றைக்கு செயற்பட வேண்டியவர்களாய், விவேகமாக செயற்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு எடுத்தெறிஞ்சு நாங்கள் காரியங்களை செய்ய முடியாது. எனவே நாங்கள் பொறுமையோடு, ஆண்டவருடைய உதவியோடு, பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலோடு காரியங்களை செய்கிற பொழுது ஆண்டவர் பெரிதான வெற்றிகளை எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இங்கே ஸ்மார்ட் என்கிற பொழுது புத்திசாலியாக இருப்பது என்பது நல்லதை நேசிப்பது பற்றியது, நலமானதை சிந்திப்பது பற்றியதாக இருக்குது. அது அறிவு சார்ந்த திறமையை பற்றி அல்ல,
புத்திசாலித்தனம் என்பது மக்களை பற்றி நாங்கள் அவர்களுடைய காரியங்களை, அவருடைய உணர்வுகளை, அவருடைய உணர்ச்சிகளை நாங்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நாங்கள் செயற்படுகிற காரியமாக இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த நாட்களிலே விவேகம் உள்ளவர்களாக செயற்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் விவேகம் என்பது எது, ஸ்மார்ட் எப்படி இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா, முதலாவது நாங்கள் ஸ்மார்ட்டை பார்க்கிற பொழுது நாங்கள் உண்மையையும் அன்பிலும் தெளிவிலும் கருணையிலும் பேசுகிறவர்களாக இருப்போம். உண்மையான ஸ்மார்ட் நாங்கள் உண்மையை அன்புடன் கூடிய தெளிவினாலும் கருணை, அந்த கம்பாஷன் அதோடு கூட நாங்கள் பேசுகிறவர்களாக இருப்போம். ரெண்டாவது நாங்கள் பார்க்கிறோம், நமது வார்த்தை தொனி மற்றும் செயல்கள் மற்றவர்களை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை நாம் அறிவோம். நம்முடைய கடினமான வார்த்தைகள் ஒருவேளை மற்றவர்களை நாங்கள் அவமதிக்கிறது, மற்றவர்களை ஹேர்ட் பண்ணுகிற வார்த்தைகளை நாங்கள் பாவிக்காமல் நாங்கள் அதனாலே இவர்களுக்கு என்ன விளைவு உண்டாகும் என்று நாங்கள் அறிந்து நாங்கள் வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்கிறோம். மூன்றாவது பார்க்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் மோதலை நேரடியாகவும் மரியாதையுடனும் கையாளுகிறோம். மறைமுகமாக அல்ல, உணர்ச்சி ரீதியாகவோ அல்ல. அதாவது நாங்கள் மோதலை நேரடியாக நாங்கள் ஒருவர் பேசுகிறவராக இருக்கிறோம். மறைமுகமாக பின்னுக்கு நாங்கள் விட்டு பேசுகிற காரியங்களாக இருக்க முடியாது. எனவே இன்னொன்று நாங்கள் பார்க்கிற பொழுது ஸ்மார்ட் என்பது ஒருவர் முன்பதாக இருக்கிற பொழுது நேரே நாங்கள் அந்த காரியங்களை பேசி நாங்கள் தீர்க்கிறவர்களாக இருப்போம். மறைமுகமாக அங்கே போய் கோல் சொல்லி அவருக்கு சொல்லி மூன்றாவது நபர் ஏ என்கிற நபருடைய கதையை நாங்கள் பி இடத்துல சொல்லி பியுடைய கதையை சி இடத்துல சொல்லி அப்படியே நாங்கள் டேர்ன் பண்ணி இந்த முக்கோணம் முறையிலே நாங்கள் கதைகளை நாங்கள் கொண்டு செல்லாதபடிக்கு நாங்கள் உண்மைத்துவமாக இருப்பதை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். எனவே இன்றைக்கு எதுவெல்லாம் ஸ்மார்ட் இல்லைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உணர்ச்சி வெடிப்புகள் அல்லாட்ட உணர்ச்சி ரீதியாக வருகிறதான கோபம், அதனால் வருகிற விளைவுகள், கைகலப்புகள், இல்லாவிட்டால் செயலற்ற ஆக்கிரமிப்பு நடத்தை. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்களை அதாவது மற்றவருடைய காரியங்களை அபகரிக்கிற இந்த காரியங்கள், அதே மாதிரி அமைதியை காக்க மோதலை தவிர்க்கக்கூடாது. இன்றைக்கு சில நேரங்களில் ஓகே இதனால் எனக்கு பிரச்சனை என்று சொல்லி இன்றைக்கு சில நேரங்களில் சில பேச வேண்டிய காரியங்களை பேசாமல் நாங்கள் தவிர்த்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். அதே மாதிரி வதந்திகள், அதாவது நாங்கள் மற்றவர்களுடைய கதைகளை நாங்கள் முக்கோணங்கள் அல்லது பக்க உரையாடல்கள் அப்படியே நாங்கள் கோல் சொல்லுகிறவர்களாக இருப்பது இன்றைக்கு உண்மையான விவேகம் அல்ல. அன்பில்லாமல் அபாண்டமான நேர்மை அல்ல. அன்பு இல்லாமல் அபாண்டமான நேர்மை. இன்றைக்கு அன்பு இருக்காது, அவர்கள் அதாவது நேர்மை உண்மை என்று சொல்லி, ஆனால் அவருடைய வாழ்க்கை வித்தியாசமாய் போகிறதாக இருக்கிறது. எனவே ஞானம் உண்மையை அடக்குவதில்லை, அது பெறக்கூடிய வகையில் உண்மையை வழங்குகிறது. ஆன்மா நிறைந்த மக்கள் ஞானியாக இருக்க வேண்டும், அது நன்றாக நேசிப்பது பற்றியதான காரியமாக இருக்கிறது. ஓகே, நாங்கள் என்ன இன்றைக்கு நாங்கள் இந்த ஸ்மார்ட் அதாவது விவேகத்திலேருந்து நாங்கள் என்னத்தை நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்டு போகிறோம்னா, ஒரு பணியாளர் குழுவாக உணர்ச்சி மற்றும் உறவு ஞானத்தில் வளர நாங்கள் உறுதியளிக்கிறோம். நாங்கள் முதிர்ச்சியுடன் வேறுபாடுகளை கையாளுகிறோம், கருணையுடன் பேசுகிறோம், எங்கள் வார்த்தைகளிலும் செயல்களிலும் நம்பிக்கையை பாதுகாக்கிறோம். ஒற்றுமையை உடைக்கும் அல்லது பாதுகாப்பை அளிக்கும் நடத்தைகளை நாங்கள் மறுக்கிறோம், அதை நாங்கள் வெறுக்கிறோம். எனவே இன்றைக்கு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. உறவுகளை உடைக்கிற காரியங்கள், பாதுகாப்பை ஒற்றுமையை உடைக்கிற காரியங்கள், நம்பிக்கையை இழக்க பண்ணுகிற காரியங்கள், இவைகளை விட்டு விலகுங்கள். எனவே நாங்கள் புத்திசாலித்தனமாக இருக்க தேர்வு செய்யப்படுகிறோம். ஏனென்றால் ஒற்றுமை விலை மதிப்பற்றது, உறவுகள் முக்கியம். மேலும் கிறிஸ்து நாம் ஒருவருக்கொருவர் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதில்
பிரதிபலிக்கப்படுகிறார். எனவே இன்றைக்கு மக்கள் பார்க்கிறார்கள் நாங்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள், சபை எப்படி இருக்குது. எனவே நாங்கள் உறவுகளை கட்டி எழுப்புகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஓகே, இந்த நேரத்திலே நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் இன்னும் மேலதிகமாக சொல்லுகிறேன். இந்த ஹம்பிள், ஹங்க்ரி, ஸ்மார்ட், இந்த 3 விஷயம் இருக்கிறது. இந்த 3 விஷயமும் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பொழுது அவன்தான் உண்மையான ஒரு சிறந்த வீரனாக இருக்க முடியும். ஹம்பிள், ஹங்க்ரி, ஸ்மார்ட், இவன்தான், இந்த 3ம் இருக்கிற ஒரு நபர் தான் ஐடியல் டீம் பிளேயராக இருக்க முடியும், உண்மையான சிறந்த ஒரு வீரனாக இருக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு தலைவனாக இருக்க வேண்டியவனுக்கு 3 முக்கிய பண்புகள் மற்றும் இவை இல்லாத போது ஒரு நபர் எப்படி அழைக்கப்படுகிறார் என்பதை இந்த படம் எங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறதாக இருக்கிறது. எனவே எங்களுக்குள்ளே ஹம்பிள் இருக்க வேண்டும், ஹங்க்ரி இருக்க வேண்டும், ஸ்மார்ட் இருக்க வேண்டும். எனவே ஹம்பிள் தற்பெருமை இல்லாமல் மற்றவர்களின் பங்களிப்பை பாராட்டி குழுவில் வெற்றிக்காக பாடுபடுகிற ஒரு நபராக இருப்பார். ஹங்க்ரி வேலையை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வம், கடின உழைப்பு மற்றும் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க துடிக்கிறவராக இருப்பார். ஸ்மார்ட், இது அறிவை குறிக்கவில்லை, மக்களுடன் உறவை எப்படி கட்டியெழுப்புவது, கையாளுவது என்பதை இந்த படம் காட்டுகிறது. அதே மாதிரி நாங்கள் பார்க்கிறோம் இந்த ஐடியல் டீம் பிளேயர், அதாவது உண்மையான சிறந்த ஒரு தலைவனாக இருக்க வேண்டுமானால் 3 காரியம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கிற ஒரு மனிதர், ஹம்பிள் இருக்கிறது, ஹங்க்ரி இருக்கிறது. ஹம்பிளும் ஹங்க்ரியும் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்ததுண்டா, 2 பண்புகள் மாத்திரம் அவருக்குள்ளே இருந்ததுண்டா, அவர் நீங்கள் பார்க்குற பொழுது இந்த எக்ஸலண்ட் மேஸ் மேக்கர், தற்செயலாக சில விளைவுகளை, குழப்பங்களை ஏற்படுத்துகிற ஒரு தலைவராக அவர் இருப்பார். இவரிடம் பணிவு, அதாவது ஹம்பிள், ஆர்வம், ஹங்க்ரி இருக்கும். ஆனால் மக்களுடன் விவேகமாக, ஸ்மார்ட் இல்லாதனால அவருக்குள்ளே அந்த தன்மை இல்லாதனால இருக்காது. நல்ல எண்ணத்துடன் கடினமாக உழைத்தாலும் மற்றவருடன் சரியாக பழக தெரியாதனால் சிக்கல்களை உருவாக்குகிற ஒரு நபராக இருப்பார். 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹங்க்ரி, ஸ்மார்ட் இருக்கிறது, த ஸ்கில்ஃபுல் பொலிட்டிஷியன். இவர் பார்த்தீங்கன்னா திறமையான ஒரு அரசியல்வாதியாக இருப்பார். இவரிடம் ஆர்வம், ஹங்க்ரி இருக்கிறது, விவேகம், ஸ்மார்ட் இருக்கும். ஆனால் பணிவு, ஹம்பிள் இருக்காதது. தனது சுய வளர்ச்சிக்காக மக்களை திறமையாக கையாளுவார். ஆனால் குழுவின் நலனை விட தனது நலனையே முன் வைக்கிறவராக இருப்பார். தன்னுடைய நலன் காரியத்தையே முன்னிறுத்துகிறவராக இருக்கிறார். 3வது நாங்கள் பார்க்கிறோம் இந்த லவ்பல் ஸ்லாக்கர், அதாவது இவர் எப்படி என்றால் அன்பான ஒரு சோம்பேறியாக இருப்பார். இவரிடம் பணிவு, ஹம்பிள் இருக்கிறது, விவேகம், ஸ்மார்ட் இருக்கும். ஆனால் வேலையில் ஆர்வம் இருக்காது, ஹங்க்ரி இருக்காது. அனைவருடனும் அன்பாக பழகுவார். ஆனால் குழுவின் இலக்குகளுக்கு தேவையான உழைப்பை இவர் கொடுக்க மாட்டார். எனவே தான் 2 விஷயம் இருக்கிற நபர் இப்படி இருப்பார். ஒரு விஷயம் மட்டும் இருக்கிற நபர் எப்படி இருப்பார்னா, ஹம்பிள் மட்டும் இருக்கிறவர் எப்படி இருப்பார்னா, ஒரு பண்பு மட்டும் இருக்கிற ஒரு நபர் எப்படி இருப்பார்னா, ஹம்பிள் மட்டும் அவர்களை இருக்குமா இருந்தால் இந்த அப்போன், அதாவது பணைய கைதியாக இருப்பார். இவரிடம் பணிவு, ஹம்பிள் மட்டும் இருக்கும். மற்றவர்கள் சொல்வதை செய்வார். ஆனால் இவரிடம் உழைக்கும் வேகமோ அல்லாவிட்டால் விவேகமோ இருக்காது. அதனால் இவர் ஒரு பணைய கைதி போல, ஒரு பிரிசனர் போல இருப்பார்கள். அதே மாதிரி நாங்கள் 2வது பார்க்குறோம், ஹங்க்ரி மட்டும் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்ததுன்னா, ஹங்க்ரி மட்டும் இருக்கிற ஒரு மனிதர் புல்டோசர் போல இருப்பார். இவரிடம் ஆர்வம் இருக்கும். ஆனால் ஹங்க்ரி மட்டும் இவரிடம் இருக்கும். வேலையை முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மற்றவர்களை மதிக்காமல் அல்லது சுய அல்லது காயப்படுத்தி மற்றவர்களை
காயப்படுத்துகிற நபராக இருப்பார். மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்க ஸ்மார்ட் மட்டும் இருக்கிற ஒரு நபர் எப்படிங்கன்னா த ஷேமர், வசீகரமானவர். இவரிடம் விவேகம், ஸ்மார்ட் மட்டும் இருக்கும், பேச்சால் மற்றவர்களை கவருவார், ஆனால் உண்மையாக உழைப்பதில் ஆர்வம் காட்ட மாட்டார். ரைட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்றாவது விஷயம், 3 விஷயம் இருக்குது. ஹம்பிள் இருக்கிறது, ஹங்க்ரி இருக்கிறது, ஸ்மார்ட் இருக்கிறது. 3மே ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற பொழுது அவர்தான் சிறந்த ஐடியல் பிளேயராக இருப்பார். இந்த ஐடியல் டீம் பிளேயர், உண்மையான ஒரு தலைவனாக, குடும்ப தலைவனாக, அதாவது ஒரு நல்ல ஒரு பாஸ், நல்ல ஒரு லீடர், நல்ல ஒரு பாஸ்டர்ஸ், நல்ல ஒரு மனிதனாக இவர் காரியங்களை செய்வார். இவரிடம் 3 பண்புகளும் இருக்கும். ஆர்வம் இருக்கும், விவேகம் இருக்கும், பணிவு இருக்கும். ஆகிய 3 குணங்களும் இணையும் போது அவர் ஒரு சிறந்த ஒரு தலைவனாக, ஒரு மனிதனாக இருக்க முடியும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சிறந்த குழு உறுப்பினர் எப்படி இருப்பாங்கன்றா, உண்மையான குழு உறுப்பினர்கள் அப்படிங்கிற தற்பெருமை கொள்ளாமல் இருப்பார்கள், மற்றவர்களின் பங்களிப்பை பாராட்டுவார்கள், நான் என்றதுக்கு பதிலாக நாம் என்கிற அந்த பதத்தை கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார். ஹங்க்ரி, இந்த 3 விஷயத்திலையும் அவருக்குள்ளே ஹம்பிள் இருக்கிற பொழுது நான் சொன்ன விஷயம், ஹங்க்ரி தாகம், ஆர்வம் இருக்கிற பொழுது வேலையை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வம், கடினமாக உழைக்கும் குணம், எப்போதும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற துடிக்கிற அந்த ஒரு துடிப்பு அவருக்குள்ளே இருக்கும். ஸ்மார்ட் என்று நாங்கள் பார்க்கிற பொழுது புத்திசாலித்தனம், விவேகம். இது பொதுவாக அறிவை குறிக்கவில்லை, மக்களுடன் விவேகமாக அவர், குறிப்பாக ஸ்மார்ட்டாக அவர் செயற்படுகிறார். மற்றவனின் உணர்வுகளை புரிந்து கொண்டு குழுவில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதனால் ஒரு சிறந்த ஒரு குழுவை அல்லாவற்றால் ஒரு தலைவனாக அவர் செயற்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ரைட். இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு எங்களை நாங்கள் சிந்திக்க போகிறோம். உங்களே நீங்கள் கேட்டு பாருங்கள், எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் ஒரு பணைய கைதியாக, இந்த அப்போன் ஆக நாங்கள் இருக்கிறோமா, இந்த புல்டோசராக நாங்கள் இருக்கிறோமா, அல்லாவிட்டால் இந்த ஷேமர், வசீகரமானவராக நாங்கள் இருக்கிறோமா, அல்லாவிட்டால் இன்றைக்கு பாருங்கள் திடீர் குழப்பங்களை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம், இந்த மேஷ் மேக்கராக இருக்கிறோமா, எக்ஸலண்ட் மேஷ் மேக்கர், அல்லாவிட்டால் த ஸ்கில்ஃபுல் பொலிட்டிஷியன், திறமையான அரசியல்வாதியாக இருக்கிறோமா, அல்லாவிட்டால் இந்த லவ்பல் ஸ்லேக்கராக நாங்கள் இருக்கிறோம், அன்பான சோம்பேறியாக இருக்கிறோமா, அல்லாவிட்டால் நாங்கள் சிறந்த ஐடியல் டீம் பிளேயராக நாங்கள் இருக்கிறோமா என்பதை நாங்கள் சிந்திப்போம். நாங்கள் ஆண்டவருக்காக நாங்கள் செயற்படுவோம். கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை கொண்டு பெரிதான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். எனவே எங்களுக்குள்ளே அந்த மனத்தாழ்மை, எங்களுக்குள்ளே அந்த பசி, தாகம், எங்களுக்குள்ளே அந்த விவேகம், இவைகள் இருக்கிற பொழுது தேவன் எங்களை பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறோம். வாங்க நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் சாதாரணமாக வார்த்தைகள் அல்ல, இவைகளுடைய இருதயங்களுக்குள்ளே போகட்டும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அநேக தலைவர்கள் இதை பார்க்கிற பொழுது, அநேக குடும்ப தலைவர்கள், சபை தலைவர்கள், போதகர்கள் ஆண்டவரை பார்க்கிற பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்துங்க. இந்த நாட்கள் ஒரு பயங்கரமான ஒரு நாட்கள். இந்த நாட்கள் நீர் ஆண்டவரை எங்களை உபயோகப்படுத்துகிற நாட்கள். கடைசி காலத்தில் நிற்கிறோம் நாங்கள். எங்களை நீங்கள் பயன்படுத்த, எங்களை உபயோகப்படுத்துங்க. உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். உம்மை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.